விஜயலட்சுமி கல்லூரிக்கு, இந்த கல்லூரி தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்துல தான் இருக்கு. இந்த கல்லூரியை விட்டு வெளியே வந்தா தேசிய நெடுஞ்சாலை தான். தஞ்சாவூர்ல இருந்து திருச்சிக்கு போகக்கூடிய வாகனங்களும், திருச்சியில இருந்து தஞ்சாவூருக்கு போகக்கூடிய வாகனங்களும் இந்த நெடுஞ்சாலையில போகுது. இந்த நெடுஞ்சாலைத்துறை மிகப்பெரிய அலட்சிய போக்குனால தொடர்ச்சியான விபத்துகள் இங்க நடந்துட்டு. இந்த கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர் சஞ்சய் குமார்ன்றவர் 2 நாட்களுக்கு முன்பு இங்க இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையை கடக்கும் போது விபத்துல போய் சிக்கிறார். அந்த மாணவனுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு நெஞ்சு எலும்பெல்லாம் நொறுங்கி போய் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அதுக்கு சிகிச்சைக்கு மட்டுமே 6 லட்சம் ரூபாய் ஆகுன்றாங்க. இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த மாணவனுடைய மருத்துவ சிகிச்சைக்காக தங்களால் முடிஞ்ச நிதியை திரட்டி வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெடுஞ்சாலைத்துறையினுடைய அலட்சியத்தினாலதான் இது நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி SFI பல கோரிக்கைகளை வச்சிருக்கோம். இந்த நெடுஞ்சாலைத்துறை உடனடியா இந்த மாணவர்கள் கடக்கக்கூடிய பகுதிகளில் சிக்னல் போடணும், காவல்துறையை போடணும், பேரிகார்டு அமைக்கணும், இது போல பல கோரிக்கைகள். இந்த சர்வீஸ் ரோடு பிரச்சனைக்காக 15 ஆண்டுகளாக மக்கள் போராடிட்டு வராங்க. அதுக்கு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்திட்டு வருது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் இந்த அரசாங்கம் இப்படி அலட்சியம் காட்டினதுனாலதான் இன்னைக்கு அந்த மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கான். அவனுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு. உடனடியா அதை சரி பண்ணணும். இன்னைக்கு இந்த அரசாங்கமும் இந்த NH நிர்வாகமும் சேர்ந்து அவருக்கு உண்டான இழப்பை வழங்கணும். அவர் எந்த இடத்துல விபத்துக்கு உள்ளாக்கப்பட்டாரோ அதே இடத்துல நேற்று இரவு 8 மணிக்கு ஒரு விபத்து. ஒரு லாரி கட்டுப்பாட்டை இழந்து அங்க நின்றுட்டு இருந்த பொதுமக்கள் மேல ஏத்தி இருக்கு. எல்லா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப உண்மையிலே இந்த பகுதி பிரச்சனைக்குரிய பகுதி. 3000 பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்லூரி இருக்கு. இந்த பிள்ளைகள் கிராஸ் பண்ணி ரோட்டை தாண்டணும்னா இங்க முறையான பாதுகாப்புன்றது இருக்கணும். அது இல்ல, அதுதான் பிரச்சனையே. உடனடியா அரசாங்கமும் நெடுஞ்சாலைத்துறையும் தலையிட்டு அதை சரி செய்யணும். அப்படி இல்லைன்னா இந்திய மாணவர் சங்கம் வலுவான போராட்டங்களையும் தொடர்ச்சியான போராட்டங்களையும் கையில் எடுக்கும்.